ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காண்டாரா படம் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த காண்டாரா படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கிற செகண்ட் பார்ட் நான் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 2022 செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் ரிஷப் செட்டி இதை எழுதி இயக்கி நடித்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் அன்னைக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய அவார்டுகளும் வாங்கின ஒரு படம். இந்த படத்தை பற்றி நாம் இப்போ ஒரு ரீகேப் மாதிரி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்ட் 2 லைக் காண்டாரா சாப்டர் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நாள் ஆச்சு. அது புதுசாக இருந்துச்சு. திரும்ப அதை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு விஷயம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செக்மெண்ட். வாங்க வீடியோ கொடுக்கலாம். படத்தை பற்றி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ராஜா, அந்த ராஜா எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அவர்கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது, அவர்கிட்ட இல்லாத ஆளுங்க கிடையாது, அவர்கிட்ட இல்லாத பொக்கிஷம் கிடையாது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்கள் தன்னிடம் இருந்தாலும் தன்னுடன் இருக்கின்ற அந்த மக்கள் இவரோட சேர்ந்து நம்மளும் நல்லா வரணும் அப்படிங்கிறத தாண்டி அவர் நல்லா வந்தா நாங்க நல்லா வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்காக உழைக்கின்ற ஒரு நல்ல மக்கள் இருக்கிற ஒரு பிளேஸ்ல இவர் ராஜாவா இருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருந்தாலுமே அவருக்கு என்ன அப்படின்னா நிம்மதி இல்லை. ஸோ அது நிம்மதி இல்லை அப்படி மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிம்மதியை தேடி 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 நிறைய சாமியாட்டெல்லாம் போறாரு. ஒண்ணுமே கிடையாது. இந்த செக்மெண்ட்ல ஒருத்தர் இவருக்கு ஒன்று சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிம்மதி வேணும்னு சொல்லும் போது நிம்மதியை நீ எடுத்துக்க நினைக்காத, தேடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட சொல்றாரு. அவர் அதுக்கப்புறமும் தேடி 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 அலைஞ்சு 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 கிடைக்கவே இல்லை. கடைசியா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு ஒரு காட்டை நோக்கி ஓடுறாரு. அந்த காட்டுக்குள்ள ஒரு கல்லை பார்க்கறாரு. அதுதான் சாமி. ஸோ பஞ்சவலி அப்படிங்கிற ஒரு சாமியை பார்த்து அந்த சாமியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாமியை பார்த்தா அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அந்த சாமி என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு நான் கத்துனப்போ இருக்கிற அந்த சவுண்டு கேட்ட எல்லை வரைக்கும் எனக்கு வேணும், அப்படியே என்னை எடுத்துட்டு போ, என் மக்களுக்கு நீ அந்த இடத்த கொடுத்துட்டு நீ என்னை எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவரும் ஒத்துக்கிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. அவர் பின் வரிசையில வர்ற அந்த சந்ததி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சாலும் என் பாட்டம் கொடுத்துட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏன் இடம் வேணும் அப்படி மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. அந்த சண்டை போட்டு இருக்கும் போதும் அந்த இடத்துல ரத்த கக்கி சாவன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ரத்த கக்கி செத்தவங்களும் இருக்கிறாங்க அவங்க சொந்தத்துல. பட் இருந்தாலும் எங்களுக்கு எங்க இடம் வேணும், இட் லைக் பணத்தோட மோகம். ஸோ இப்படி ஒரு செக்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் நல்லவராகவே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த பண்ணையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட ராஜா மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லவராகவே நடிச்சிட்டு இருக்காரு. நல்லவர் 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 வல்லவர் வல்லவர் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்காரு. அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் இவர் சுத்திட்டு இருக்கிறாரு. லைக் குடிக்கிறது, பண்ணியை சொல்றது, சாப்பிடுறது, சண்டைக்கு போறது, அது பண்றது, இது பண்றது, சம்திங் பண்றது. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இப்படி ஒரு உதாரணத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு சாமி வேஷம் போடுறதுக்கு ஒருத்தர் தேவை இந்த வம்சாவளியில. அப்போ இவரோட சித்தப்பா பையன் போடுறாரு. ஸோ குருவா அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சாமி வேஷம் போடுறாரு. அவர் அந்த இதுல ப்ரைடா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு கெட்டவர் அப்படிங்கிற கிடையாது, ஒரு சின்ன ஒரு குண்டூசி கூட துரோகம் நிற்காத ஒரு பர்சன் தான் அவர். அப்படி இவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செக்மெண்ட்ல இவர் செத்து போறாரு. எப்படி செத்து போறாரு அப்படின்னா, யாரும் இவரை கத்தியால குத்திட்டாங்க, ஒரு ஜீப்ல வச்சு இறக்கி விட்டுட்டாங்க. ஆனா யாரு கொண்டது அப்படி மாதிரி தேடி அலையும் போதுதான் ஒரு விஷயம் இவருக்கு புரியுது, மேட்ரு என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த மேட்ரு அதுக்கப்புறம் நடந்த நல்லதா மாறி, அந்த விஷயம் தெரிஞ்சு நல்லதா மாறி இவர் நிறைய விஷயம் பண்ணுவாரு. ஸோ அதுதான் இந்த படம்.
அந்த படத்திலே வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மெய்சில் இருக்க வச்ச விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். 2022ல அந்த செப்டம்பர் 13 படம் வந்து ஒரு 1 வீக்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், 2 வீக்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு 3rd வீக்ல போய் பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு பியூர் கூஸ் பம்ஸான ஒரு சீன் வந்துட்டு ஒரு இடத்துல அவர் வந்து அவ்வளவுதான் ஜோலியை முடிச்சுட்டாங்க அப்படி மாதிரி ஹீரோவை படுக்க போட்டுருவாங்க. கழுத்தால் இப்படி தூக்கிட்டு படுக்க போட்டுருவாங்க. படுக்க போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அந்த சாமியை வந்து ஒரு சத்தம் போட்டுட்டு அவர் அப்படியே உசுப்பி விட்டுட்டு போயிடுவாரு. இதுக்கு மேல நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமி வந்து அவருக்குள்ள வந்துருவாரு. அவருக்குள்ள வந்து அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்றத பார்க்கும்போது நமக்கே வந்து அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். பியூர் கூஸ்பம்ஸ். ஸோ அதே மாதிரி சீன் எல்லாம் வந்து இந்த சீரியல் எல்லாம் போட்டுருந்தாங்க. டப்பிங் பண்ணி லைக் ரீக்ரியேட் பண்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரிஜினல் தான். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த ஒரிஜினல் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இதை தவிர்த்து இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படி மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை தவிர்த்து என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு இவரை தேடிக்கிட்டே இருக்குது. இட் லைக் இவர் இந்த சாமி வேஷம் போட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, சித்தப்பா மகன் அப்படி மாதிரி. பட் வம்சாவளியா வர்றது வந்துட்டு இவரை தான் போடணும் அந்த வேஷம். பட் இருந்தாலும் இவர் வந்து இப்படி ஒரு ஒரு தனி கட்டத்தனமா சுத்திட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி சுத்திட்டு வந்துட்டு எப்படி போட முடியும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்துட்டு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு சித்தப்பா பையனை கொடுத்து குருவா அப்படிங்கிற ஒரு பையனை கொடுத்து போட வைக்கிறாங்க. சிவா அப்படிங்கிற இவர் வந்துட்டு அப்படியே சுத்திட்டே இருக்காரு. அப்போ இவரை வந்து தேடிக்கிட்டே இருக்குது அந்த அந்த சாமி வந்துட்டு. ஏன்னா ப்ரைட்ல வந்துட்டு இதே மாதிரி போயிட்டு அந்த சாமி வேஷம் போட்டு அப்படியெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு இந்த சாமி வந்து மறைஞ்சிடும். ஸோ எல்லாருக்கான கொஸ்டின்ஸே அதுதான். இப்ப பாகுபலியில வந்துட்டு எப்படி கட்டப்பா வந்துட்டு எதுக்காக பாகுபலியை கொன்னாரு, முதுகுல குத்துனாரு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து செகண்ட் பார்ட்ல பதில் கிடைச்சதோ, அதே மாதிரி இந்த பார்ட்ல வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த சாமி வந்துட்டு ஒரு ஓட்டம் ஓடும், ஒரு உக்கரம் கொண்ட ஓட்டம் ஓடிட்டு ஒரு இடத்துல போயிட்டு சுத்திக்கிட்டு அப்படியே வந்துட்டு மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த பாட்டுல வந்துட்டு இவரும் நல்லவரா மாறி அதுக்கப்புறம் கடவுளுக்காக வந்துட்டு பிரயாணம் பண்ணலாம், கடவுளுக்காக வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த இந்த கோலாகலமான இந்த கொண்டாட்டம் 1 வருஷம் நடக்கும்போது அந்த கோலாகலமான கொண்டாட்டத்தை வந்துட்டு அங்க போயிட்டு இதே மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு என் மக்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அங்க போய் லைக் செத்து போறாருன்னு அப்படி கிடையாது, மறைஞ்சு போயிடுவான்னு வச்சுக்கோங்க. அந்த கடைசி விவசாயி படத்தோட வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு மலைக்கு போயிட்டு அப்படியே பறந்துருவாரு. லைக் மறைஞ்சுன்னு சொல்றத விட அவரு போயிட்டாரு, அவர் மேல போயிட்டாரு, அவரு மயில் வாகனத்துல ஏறி போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சீன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்துட்டு காண்டாரால மறைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அங்க என்ன நடந்துச்சு, அண்ட் அந்த செக்மெண்ட்ல என்ன இருக்குது, அண்ட் அதுல வந்து என்ன சொல்ல வர்றாங்க, இப்படி வந்துட்டு ஒவ்வொரு வம்சாவளியையும் வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் கொண்டு போறாங்களே, இதுக்கு காரணம் என்ன, இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த இந்த ஒரு சாமி வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுது அப்படி மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண படம் தான் வந்துட்டு இந்த காண்டாரா. ஸோ இந்த காண்டாரா படம் வந்து 2022ல வந்துட்டு 24, 25, 23. ஸோ அப்போ 23, 24, 25 வந்து 3 வருஷம் இந்த கேள்வி வந்துட்டு மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த 3வது வருஷம் வந்துட்டு இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, காண்டாரா சாப்டர் 1. ஸோ காண்டாரா படம் ரிலீஸ் ஆகிட்டு காண்டாரா சாப்டர் 1 தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த சாப்டர் 1ல வந்துட்டு என்ன ட்விஸ்ட் வச்சுருக்குன்னு தெரியல, மேபி பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லைக் இனிமே வேற விஷயங்கள் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஸோ அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படி மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த படம் வந்துட்டு நான் இப்பதான் பார்த்தேன், திரும்ப லைக் நான் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னா மீன்ஸ் வந்துட்டு நான் 2023 பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ரீவாச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தேன், உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு காண்டாரா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாப்டர் ஒன் கிடையாது, காண்டாரா படம் பார்த்துட்டு காண்டாரா சாப்டர் 1 படத்தையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸோட இந்த படம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் கிடைக்குமா அப்படிங்கிறது நான் பார்ட் 2 பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். மேபி பார்ட் 2 பார்த்தவங்க வந்துட்டு கண்டிப்பா என்னோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ நான் பார்ட் 2 என்னைக்கு பார்ப்பேன்னு தெரியல, பட் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் நான் பார்த்தப்ப அந்த ஃபீல் பண்ண அந்த விஷயத்தை எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
வேற எதுவும் கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்த படம் தான். ஸோ ரிவ்யூ மீன்ஸ் அப்படிலாம் கிடைக்காது. எனக்கு தோன்றது ஒப்பீனியன் சொல்லிட்டேன். பட் ரிவ்யூ தான் போடுவேன். சுமாரகாம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணுங்க. மீன் சந்திப்பு நான் உங்கள் மாஸ்டர்.